விடுதலை விடுதலை பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தா தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தா தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை தடுக்கும் பாவத்தடைகளில் விடுதலை கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை தடுக்கும் பாவத்தடைகளில் விடுதலை கெடுக்கும் தீய பழக்கத்தில் விடுதலை என்ன சந்தோஷம் இந்த விடுதலை என்ன சந்தோஷம் இந்த விடுதலை எந்த இயேசு இலவசமாய் தந்த விடுதலை எந்த இயேசு இலவசமாய் தந்த விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தா தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை வதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை எரிக்கும் கோப பிடியினில் விடுதலை வதைக்கும் தீய பொறாமையில் விடுதலை அன்பரேசுவே தந்த விடுதலை அன்பரேசுவே தந்த விடுதலை இன்ப காண சென்றிடும் வரை உண்டு விடுதலை காண சென்றிடும் வரை உண்டு விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தா தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை மிடுக்காய் பேசும் பெருமையில் விடுதலை அடுக்காய் பேசும் பொய்யினில் விடுதலை மிடுக்காய் வீசும் பெருமையில் விடுதலை ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே ஏழ்மை ரூபமே கொண்ட இயேசுவே தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் விடுதலை தாழ்மை கொள்ள உண்மை பேச ஈந்தார் விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே விடுதலை 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 பெற்றேன். விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த இயேசு சொந்த இரத்தத்தா தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை தந்திட்டாரே எந்த ஆத்ம மீட்பின் விடுதலை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஹெவன் டிவி மூலம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் 1 மணி முதல் 2 மணி வரை இந்த செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம்
ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையை, ஆராதனை வேளையை கர்த்தர் எங்களுக்கு தந்தீர். கர்த்தருக்கு மகிமை. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு அருளுகிற ஜீவ வார்த்தைகளுக்காய், இதை கேட்கிற மக்கள் அனைவருக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களுடைய காலத்துல சபை மக்கள் தங்களுடைய ஆஸ்திகளை கூட கொள்ளையிடுவதற்கு சந்தோஷமா கொடுத்தாங்களாம். ஏனென்றால் பரலோகத்திலே அதிக மேன்மையும் ஒரு நிலையான ஒரு சுதந்திரம் அவர்களுக்கு உண்டென்று அறிந்தபடியினால் பூலோகத்திலே கிடைத்திருக்கிற ஆஸ்தியை குறித்து அவங்க கவலைப்படலை. யார் வேணாலும் இதை கொள்ளையடிச்சிட்டு போய்க்கலாம் என்று தாராள மனதோடு கூட விட்டு கொடுத்தார்களாம். காரணம், பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை. இதை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு தன்னுடைய நிருபத்துல எழுதும் போது அந்த சுதந்திரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அது அழியாதது, மாசற்றது, வாடாத ஒரு சுதந்திரம் பரலோகத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மீண்டும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சுதந்திரத்தை குறித்து அவர் எழுதும் போது, இது ஒரு நித்தியமான சுதந்திரம், பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிற சுதந்திரம், அது ஒரு நித்தியமானது என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கட்டும். இப்படி பரலோகத்தில் ஒரு மேலான ஒரு சுதந்திரம் நமக்கு, தேவ ஜனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். பூலோகத்திலையும் ஒரு சுதந்திரம் இருக்குது. சுதந்திரம் என்றால் 2 சுதந்திரம். ஒன்று பூமிக்கு உரிய ஒரு சுதந்திரம், 2வது ஆவிக்குரிய ஒரு சுதந்திரம். பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், பூமியிலே நமக்கு கிடைத்த ஒரு சுதந்திரம். பூமிக்குரிய சுதந்திரம் என்பது கர்த்தருடைய வருகைக்கு அது அடையாளம். வேதத்தில் அப்படி காணப்படுது. பூமி ஒவ்வொரு தேசங்களும் சுதந்திரம் அடைந்தது, அது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். இப்போ ஆவிக்குரிய சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் நாம் கர்த்தரை சந்திக்க முடியும், சந்திக்க போகிறோம் என்பதற்கு அடையாளம். எப்படி என்றால், பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேலான சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு, இப்ப பிள்ளைங்க பாட்டு பாடினாங்க, விடுதலை 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 பெற்றோம் என்று சொல்லி எந்தெந்த காரியத்துல விடுதலை பெற்றோம் என்று ஒரு அருமையான பாடலை பாடினாங்க. இன்றைக்கு உலகத்துல நம்முடைய ஜீவியத்துல பாவ பழக்க வழக்கங்களில் விடுதலை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளா மாறும்போது
இந்த பூமியிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சுதந்திரமாய் எடுத்துக்கொள்ளுகிறார். நாம் கர்த்தருடைய சுதந்திரம். வேதம் அப்படி சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நாம் பிள்ளைகளாக வேண்டும். எந்த காரியத்துல நம்ம விடுதலை பெறணும் என்று இந்த பாடல் மூலம் நம்ம இப்ப கேட்டோம். அப்படி விடுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு பாவியான ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையா மாறுறான். நாம் கர்த்தருக்கு பிள்ளைகள் ஆனால் அவர்கள் சுதந்திரவாளிகள். அவங்க கர்த்தருக்கு உரிய சுதந்திரம். கர்த்தருக்கு அவங்க தான் சுதந்திரம் என்று பார்க்கிறோம். நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரராமே. தேவனுடைய சுதந்திரரும் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. ஆம், கர்த்தருடைய சுதந்திரம். அப்ப பிள்ளைகள் ஆகணும். பிள்ளைகள் ஆவதற்கு என்ன பண்ணணுமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, சொந்த இரட்சகராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரப்பூர்வமா அவங்க தேவனுடைய பிள்ளைங்க. ஆகவே அவர்கள் கர்த்தருக்கு சுதந்திரவாளி. அவர்கள் கர்த்தருடைய சுதந்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு அதை குறித்து எழுதுவார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல், நாம் பாவத்துக்கு, உலகத்துக்கு, சாத்தானுக்கு, மனிதருக்கு எதற்குமே நாம் அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நாம் பிள்ளைகள் ஆனபடியினாலே, ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரன். தேவனுக்கு நாம் சுதந்திரர். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா மாறி கர்த்தருக்கு நம்ம சுதந்திரமாய் இருக்கணும். அப்படியே நம்முடைய சுதந்திரம் கர்த்தரா இருக்கணும். நமக்கு சுதந்திரம் கர்த்தரா இருக்க வேண்டும். தாவீது சொல்லுவாரு, கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று கர்த்தரே என் சுதந்திரம் என்று சொன்னான். நம்ம கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தர் நம்முடைய சுதந்திரம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் பாத்திரத்தின் பங்குமானவர். சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என்னுடைய சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. கர்த்தரே நம்முடைய சுதந்திரம். நாம் கர்த்தருக்கு சுதந்திரம், கர்த்தர் நமக்கு சுதந்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசேயுக்கு, இன்னும் ஆசாரியர்களுக்கு, லேவி கோத்திரத்தாருக்கு தேவன் சொல்லுவார், உங்களுக்கு இந்த பூமியில சுதந்திரம் இல்லை, உங்களுடைய சுதந்திரம் கர்த்தர். கர்த்தர் தான் உங்களுக்கு சுதந்திரம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். கர்த்தரே சுதந்திரம். தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரே சுதந்திரம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமும். நானே உன் சுதந்திரம். ஆசாரியர்களுக்கு இன்னும் சொல்லிட்டே போவாரு. அவர்களுடைய தகன பலிகள், கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய தகன பலிகள், அது ஆசாரியர்களுடைய சுதந்திரம். இன்னும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசாரிய பட்டம், அது அவர்களுடைய சுதந்திரம்.
என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே எல்லாம் கர்த்தரே சுதந்திரம், கர்த்தரே சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆசாரிய பட்டம் அவர்களுக்கு சுதந்திரம், தகன பலிகள் ஆசாரியர்களுடைய சுதந்திரம். ஆகவே இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுதந்திரம், நாம கர்த்தருடைய சுதந்திரம் என்று பார்க்கிறோம். அப்படி நாம் இந்த பூமியில நாம் கர்த்தருடைய சுதந்திரமாக, கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் இருக்கும் போதுதான் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும். அந்த சுதந்திரத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய சுதந்திரம் மட்டுமல்ல, இந்த சத்தியம், இந்த வேதம் நம்முடைய சுதந்திரம். வேதம் அப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 111வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய், உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாய் கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் எனக்கு நித்தியமான சுதந்திரம், அதுவே என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார். உம்முடைய சாட்சிகள் என்றால் சத்தியம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தாரு? சத்தியத்துக்கு சாட்சியாய் வந்தேன், சத்தியத்தை சொல்வதற்காகவே நான் பிறந்தேன், அதற்கு சாட்சி சொல்லுவதற்காய், சத்தியத்திற்கு சாட்சியாய் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுவார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், இதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். அந்த சத்தியம் அவருடைய வார்த்தை, அதான் அவருடைய சாட்சி. உம்முடைய சாட்சிகள் எனக்கு நித்திய சுதந்திரம், அதுவே என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி என்று இங்கே பக்தன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியம். வேதம் அப்படி சொல்லுகிறது. சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் என்றால் தேவனுடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். வசனம் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வார்த்தைகள் தான் சத்தியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவமா, வியாதியா, பிசாசா, இருளா, அடிமைத்தனமா, எல்லாவற்றிலும் விடுதலை கொடுப்பது சத்தியம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8ஆம் அதிகாரம் 32ல சொல்லுகிறார். சத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுக்கக்கூடியது. அந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய இந்த வேதம், இது நமக்கு நித்தியமான ஒரு சுதந்திரமாய் அருளப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பார்க்கிறாரு. மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்குள்ள சத்தியம் இருக்குதா? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டானா? அவனுக்குள் சத்தியம் கை கொள்ளப்படுகிறதா? சத்தியத்தை அவன் அங்கீகரித்து விட்டானா என்று கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. ஆம், கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தை பார்க்குது. ஆகவே நமக்கு இந்த சத்தியம், இந்த வேதம், இது நமக்கு நித்திய சுதந்திரம். கர்த்தர் நம்முடைய சுதந்திரம், அவருடைய சத்திய வேதம் நம்முடைய சுதந்திரம். ஏனென்றால் வேதத்துல எசாயா 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று அன்னைக்கு சத்தம் வரும். சத்தியத்தை கை கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள்.
பரலோகம் திறக்கப்படும். 26:2 ஏசாயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். வாசல் திறக்கப்படும். சத்தியம் இல்லாம நம்ம போக முடியாது. ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்வுல நாம் கர்த்தருடைய சுதந்திரமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்விலே ஒரு நித்திய சுதந்திரமாய் காணப்பட வேண்டும். அப்படி இந்த 2 சுதந்திரம் நமக்கு இருக்கணும். இருந்தாதான் பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரம், பேதுரு சொன்ன அந்த சுதந்திரம், பவுல் சொன்ன அந்த சுதந்திரம், அது பரிசுத்தவான்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். அதில் நம்மளுக்கு ஒரு ஷேர், நம்மளுக்கு பங்கு கிடைக்கும் என்று வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. கொலோசியர் 1:12 ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய. ஒளிக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தான் அந்த சுதந்திரம், அந்த மேலான சுதந்திரம், அழியாத சுதந்திரம், வாடாத சுதந்திரம், அந்த நித்தியமான சுதந்திரம். அதுல நம்மளுக்கு பங்கு கிடைக்கும். யாருக்கு? நாம் கர்த்தருடைய சுதந்திரமாய் வாழணும். கர்த்தர் நம்முடைய சுதந்திரமாய் காணப்பட வேண்டும். அவருடைய சத்தியங்கள் நமக்கு நித்திய சுதந்திரமாயிரும். இதெல்லாம் மேலான ஒரு சுதந்திரம். இந்த மேலான சுதந்திரம் எதற்கு அடையாளம்? ஆண்டவராகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது நாம் அவரை சந்திப்போம் என்பதற்கு அடையாளம். ஆனா இந்த பூமிக்குரிய ஒரு சுதந்திரம், பூமிக்குரிய சுதந்திரம் என்றால் தேசங்கள் எல்லாம் சுதந்திரம் அடைந்தது. உலகத்திலே ஒவ்வொரு தேசங்களும் சுதந்திரமாய் வாழறதுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது. அந்த சுதந்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பதற்கு அடையாளம். தேசம் மாத்திரம் நமக்கு சுதந்திரம் அல்ல. நம்முடைய வாழ்வில் இன்னும் ஒரு சில காரியங்களை சுதந்திரமா தேவன் தந்திருக்கிறார். பூமிக்குரிய சுதந்திரமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்னெல்லாம் சுதந்திரம் 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 என்று நமக்கு சில காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஒரு தகப்பன் தம் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு, கொஞ்சம் ஆஸ்தி சம்பாதிச்சு வைக்கிறாங்க. அது பிதாக்களின் சுதந்திரம். ஏன்னா பிதாக்கள் பிள்ளைகளுக்கு வைத்து போகிற ஒரு சுதந்திரம். என் மகன் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு ஒரு வீடு கட்டி வச்சிடணும், கொஞ்சம் ஆசையை சம்பாதிச்சு வச்சிடணும் என்று பிதாக்கள் சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு வைத்து போறாங்க. இது பிதாக்களின் சுதந்திரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வீடு ஆஸ்தி என்பதும் ஒரு சுதந்திரம். இன்னும் பார்க்கலாம். சங்கீதம் 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள், இன்றைக்கு பிள்ளைகளை தேவன் கொடுக்கிறார் பெற்றோருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பெற்ற பிள்ளைகள் தான் என்று அல்ல. மாம்சத்துல இன்னைக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம், அந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் சுதந்திரம் என்று அல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகளும் சுதந்திரம் தான். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், 1 கொரிந்தியர் 4:15 கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும், அநேக உபாத்தியாயர்கள் இருந்தாலும், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். பவுலுக்கு எப்படி பிள்ளைங்க வந்தது? நான் பெற்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களை பெற்றேன்.
ஆகவே ஆவிக்குரிய பிள்ளைகளும் பிள்ளைகள் தான், மாம்சத்துக்குரிய பிள்ளைகள், மாம்சத்தில் பெற்ற பிள்ளைகளும் நம்ம பிள்ளைங்க தான். கத்திருக்கின்ற ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் செய்யும் பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். ஆகவே நான் உங்களை பெற்றேன் அப்படி மாத்திரம் இல்ல, இன்னுமே அவர் சொல்லுவார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே, உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஒரு தாயை போல கர்ப்ப வேதனை படுகிறேன். தாயாக தகப்பனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களுக்கு விளங்கி இருக்கிறார். கர்த்தருக்குள்ளே அப்படி அவ ஜனங்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறார். தீமோத்தேயு பவுலுக்கு மகனா இல்ல, ஆனாலும் கூட மகனே, என் குமாரனே என்று அத்தனை உரிமையோடு கூட அழைக்கிறதை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 2வது வசனம். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே. 18வது வசனம். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே. அப்ப இவங்கெல்லாம் யாரு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். மாம்சத்துல பெற்றதுதான் பிள்ளை அப்படின்னு மட்டும் நம்ம நிறுத்திடக்கூடாது. நாம் கர்த்தருக்குள்ள அநேக ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டியவங்க. ஒரு பக்தன் பாடுவார் பாருங்க, வெறும் கையாய் நான் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடுவேன் அப்படின்னு சொல்லி, ஆத்தும ஆதாயத்தோடு நாம மேலான சுதந்திரத்தை நாம் பெற வேண்டியவர்கள். ஆகவே நமக்கு 2 விதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆகவே வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் நமக்கு வைக்கிற சுதந்திரம். நாம் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் மாம்சத்திலும் ஆவியிலும் பெறக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரம். 3வது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம். இந்த தேசம் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த தேசத்துல எங்கெங்க குடியிருக்கணும் என்பது தேவனோட சித்தம். ஏன்னா அவர் முன்குறித்து இருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி எந்த காலகட்டத்தில் நம்ம எங்க குடியிருக்கணும், எந்த தேசத்துல நம்ம வாழணும் என்பதெல்லாம் அவருடைய தீர்மானம். ஆகவே மனிதர்களுக்கு தேவன் ஒவ்வொரு தேசத்தை கொடுத்து ஆங்காங்கே குடியிருக்க செய்து இருக்கிறார். மனிதர்கள் வாழக்கூடிய தேசம் ஒரு சுதந்திர தேசம். நம்முடைய இந்திய தேசம் நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு தேசம். பார்த்தோம், பூமிக்குரிய சுதந்திரம் அது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். பூமியில ஒவ்வொரு தேசங்களும் சுதந்திரம் அடைந்தது, அது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம் என்று நம்ம பார்த்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி உலகத்துல தேசங்கள் சுதந்திரம் என்பது ஒண்ணு கிடையாது. நம்ம வேதத்துல பார்த்தா எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, அகாஸ்வேரு ராஜா என்ற ஒரு ராஜா நம்முடைய இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை அவன் அரசாண்டான் என்று எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. இந்து தேசம் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பரித்தது. அகாஸ்வேரு ராஜா 127 நாடுகளை இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும் அவன் அரசாண்டான். அந்த நாட்கள்ல அதுதான் அந்த மாதிரி தான் சாம்ராஜ்யம், பேரரசு என்று ஒருத்தனை அத்தனை நாடுகளையும் பிடிச்சு அரசாளுவாங்க. அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய நாடு சூடான், அதை விட்டுக்கிட்டு 127 நாடுகளையும் அவன் பிடித்து அத்தனை நாடுகளையும் அரசாண்டான். அப்படிதான் பிரிட்டிஷ்காரன் வெள்ளையர்கள் நம்முடைய இந்திய தேசத்தை பிடித்தாங்க, இஸ்ரேல் நாட்டையும் பிடித்தாங்க. மலேசியா தேசத்துல சொல்லுவாங்க, ஜப்பான்காரங்க அந்த நாட்டை பிடிச்சாங்க
அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் இவங்கெல்லாம் அந்தந்த நாட்டை அவங்கவுங்களுக்கே கொடுத்துக்கிட்டு விலகி போயிட்டாங்க, விலகி போய்விட்டார்கள். சாம்ராஜ்யம் உதிர்ந்தது. தேசத்திலே, ஒவ்வொரு தேசத்திலே சுதந்திரம் துளிர்த்தது. இதை கர்த்தர் சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 32, 33. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி, அதிலே இளம் கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வாசலருகே வந்துட்டாராம். அத்திமரம் துளிர் விடுகிறது. அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்திமரம் துளிர்க்கிறதுக்கும் ஆண்டவர் வருகிறதற்கும் இங்க என்ன சம்பந்தம்? ஒரு வசந்த காலம் வந்திருக்கிறது. இலை உதிர் காலம் உதிர்ந்து போய்விட்டது. இப்ப புதுசா துளிர் விடுது. இலை உதிர் காலம் என்பதுதான் சாம்ராஜ்யம். ஒருத்தனே நிறைய தேசங்களை பிடித்து அவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ஜனங்கள் சுதந்திரமாய் வாழ முடியாது. அது இலை உதிர் காலம், அது உதிர்ந்தது. தேசங்கள் எங்கும் சுதந்திரம் உண்டானது, துளிர்விட்டது. தேசங்கள் துளிர்விட்டது. சரி, லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 29 31 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அத்திமரம் துளிர்க்கும் போது கர்த்தர் வாசல் அருகே வந்து நிற்பாராம். வசந்த காலம், ஒரு வசந்த காலம் வருது. இந்த இடத்துல சொல்லும் போது அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். அது துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று. தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட போகுது. அப்ப மரம் துளிர்க்கிறதுக்கு, கர்த்தருடைய வருகைக்கு அது ஒரு அடையாளமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் துளிர்க்கிறது என்றால் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் பெற்றுக்கொண்டது. மற்ற மரங்களையும் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் 1947 ஆண்டு 46, 1948 இந்த காலகட்டத்தில் நிறைய நாடுகள் சுதந்திரம் அடைந்தது. அநேக நாடுகள் 1948 ஆண்டு மே மாதம் 14 மாலை நேரத்திலே இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது. வெள்ளைக்காரங்க தேசத்தை விட்டு வெளியே போனாங்க, சாவியை கொடுத்துட்டு. அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 76 நாடுகள், நூற்றுக்கணக்கான தீவுகள் சுதந்திரம் அடைந்தது. ஆம், தேசம் சுதந்திரம் அடைந்ததா? இன்னைக்கு உலகம் முழுது எல்லா தேசமும் சுதந்திரம் அடைஞ்சிருக்குது. இந்த மரங்கள் துளிர்விடும் போது வசந்த காலம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். இலை உதிர் காலம், சாம்ராஜ்யம் உதிர்ந்தது, பேரரசு உதிர்ந்தது. இப்ப துளிர் விட ஆரம்பிச்சது எல்லா தேசமும். கர்த்தர் வெளிப்படுவதற்கு அது ஒரு அடையாளம். அப்பனா சுதந்திரம் பெற்று எத்தனையோ வருடங்கள் உருண்டோடி விட்டது. ஏன் அவர் இன்னும் வரல? ஆண்டவர் ஏன் வரவில்லை, ஏன் வரல? அந்த கேள்விக்கு பேதுரு தான் பதில் சொல்லணும். பேதுரு தான் என்ன பண்றாரு? பதில் சொல்லுகிறார். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். காலதாமதம் செய்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும். அதனால கொஞ்சம் டைமை நீட்டி கொடுப்போம் என்று கத்த டைமை கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மன திரும்பணும். வேதம் அப்படி சொல்லுகிறது. மனுஷர் யாவரும் ரட்சிக்கப்படுவதும் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை அடைவதும் தேவனுக்கு சித்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள அனைவரும் மன திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமை உள்ள காலங்களை தேவன் கண்டுக்கிறவே இல்லை. அவரவரை மனம் போல நடந்துக்கோங்கன்னு விட்டுட்டார். காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். எல்லாருமே மனம் திரும்பணும், எல்லாருமே மனம் திரும்பணும். ஏன் இந்த நெருக்கங்கள், ஏன் இந்த ஒடுக்கங்கள், ஏன் இந்த வேதனைகள், துன்பங்கள்? எல்லாரும் மனம் திரும்பணும். தெய்வ பயத்தோடு கத்தரண்டையிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். மனம் திரும்ப வேண்டிய மக்கள் எத்தனையோ கோடி இன்னும் இருக்கிறாங்க. ஆகவே காலதாமதம் செய்கிறார். உலகத்துல மக்களுடைய உலக மக்கள் தொகை என்று குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருந்துச்சு. உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகை எவ்வளவு, அதில் கிறிஸ்தவங்க எவ்வளவு, முஸ்லீம்ஸ் எவ்வளவு, ஹிந்து எவ்வளவு, கிறிஸ்தவர்களில் பல பல பிரிவுகள் இதில் எல்லாம் எவ்வளவு என்று சில குறிப்புகள் அந்த தினத்தந்தி நாளிதழில் கொடுக்கப்பட்டிருந்தது. உலக மக்களுடைய தொகை 779 கோடி. இத்தனை கோடி மக்களிலே உலக கிறிஸ்தவர்கள் 217 கோடி. உலக கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும், ஏன்னா கிறிஸ்தவ நாடுனே தனியா நிறைய இருக்குது. அதுபோல முஸ்லீம் நாடு நிறைய தனியா இருக்குது. உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள், அது நமக்கு தேவையில்லை, ஆனாலும் சும்மா நான் சொல்றேன். உலக முஸ்லீம்கள் 159 கோடி. இன்னும் வேற வேற மதங்கள் எல்லாம் இருக்குது. மதமே இல்லை, எனக்கு மதமே வேண்டாம் என்று, மதமே வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுடைய புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது. 112 கோடி. எந்த மதமும் வேண்டாம், எல்லா மதமும் சம்மதம்னு இருக்கிறாங்களோ என்னவோ, அப்படி ஒரு 112 கோடி மதமற்றவர்கள், மதமே இல்லை. இந்துக்கள் 103 கோடி. ஆனா இதுல 94% இந்தியாவில், 6% தான் உலகத்தில் அங்கங்க பரவி இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் ஒரு 6% தான் உலகத்தில் பரவி இருக்கிறாங்க. உலக கிறிஸ்தவர்களுடைய ஜனத்தொகை 217 கோடி இருந்தாலும் இந்த 217 சரி பாதி 50% ஆர்சி கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸ், அவங்க 50%. இன்னும் ப்ராட்டஸ்டன்ட், அப்புறம் லண்டன் மிஷன், அப்புறம் லுத்தரன் சர்ச், அப்புறம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ, அது இந்தியாவுக்குள்ள, இதுங்கெல்லாம் ஒரு 37%. அவங்க ஒரு 37%. இன்னும் நிறைய பேரே சொல்ல முடியாது, நிறைய பேர் என்னென்னமோ பேர் உள்ள கிறிஸ்தவ சமுதாயம், அது ஒரு 12%. மிச்சம் இன்னும் 1% இருக்குது. அதுக்கு அந்த பேப்பரில் இதர அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் அதை கணக்கு எடுத்துக்கிட்டேன். இவங்க தான் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களா? இந்த 1%. மெய்யான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கத்தருக்கு இவர்கள் சுதந்திரம், இவங்களுக்கு கத்தர் சுதந்திரம். கத்தருடைய சத்தியம் இவர்களுக்கு நித்திய சுதந்திரம்.
அப்படிப்பட்டவங்க உலகத்துல 1%. எப்படி ஆண்டவர் வருவாரு இல்லையா? ஆகவே நாட்களை கூட்டி கொடுக்கிறார். எல்லாரும் மன திரும்பணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் வரும் பொழுது திரள் கூட்ட ஜனம் அவரை எதிர்கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் அவர் தாமதம் செய்கிறார். அதை தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று தேவன் அப்படி செய்கிறார் என்று, தாமதம் செய்கிறார் என்று. சரி, இந்த கணக்கு சரியான கணக்கு தானா? உலக மக்கள் தொகை சரியா இருக்கும். ஆனா கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் 217 கோடி இருக்கிறாங்க. இதுல 50%, அப்புறம் 27%, 12%, 1%, இதெல்லாம் பிரிச்சு போட்டிருக்காங்களே. இதெல்லாம் உண்மைதானா? நம்ப முடியாது. இந்த கணக்குக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த கிறிஸ்தவங்களை மாத்திரம் சொல்றேன். இந்த கணக்குக்கு பேர் நான் வச்ச பேரு எலியாவின் கணக்கு. இந்த கணக்கு எலியாவின் கணக்கு. ஏன் எலியாவின் கணக்கு என்று பெயர் சொல்லுகிறேன் என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி கர்த்தாவே உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக ஒரு விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரே, நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன். மற்றவங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க. இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டது. பாகாலை பின்பற்றி போயிருக்கிறாங்க. நான் ஒருத்தன் தான் மீந்திருக்கிறேன், என் தலையையும் துண்டிக்கணும் ஏசபேல் தேடிக்கொண்டிருக்கிறாள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று கர்த்தரிடத்துல எலியா சொன்னான். ஏதோ இந்த பேப்பர்ல வந்ததே 1%, அவங்க தான் இதர அப்படின்னு சொன்னாங்களே, அதே மாதிரி எலியா நான் ஒருவன் மாத்திரம். அதற்கு கர்த்தருடைய பதில் என்ன? அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? எலியாவுக்கு தேவன் கொடுத்த மறு உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பது. பாத்தீங்களா, கர்த்தர் சொன்னாரு, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, பாகாலை முத்தமிடாத 7000 பேரை எனக்காக நான் மீதியாக வைத்தேன். இவன் நினைச்சுக்கிட்டான் இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் இவன் ஒருத்தன் தான் அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தருடைய பதில் என்ன? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் பரிசுத்தமா எனக்காக மீதியாக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ரைட், அடுத்த வசனம். அப்படி போலவே. எப்படி போல? இவன் நான் ஒருத்தன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கு கர்த்தருடைய பதில் என்ன? நீ ஒருத்த மாத்திரம் இல்லடா, 7000 பேரை நான் எனக்காக நான் மீதியாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னது போல. அப்படி போல வாசிங்க. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. இக்காலத்திலும் அப்படிதான். கர்த்தர் இக்காலத்திலும் அவருடைய கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின் படி ஒரு பங்கை தேவன் தமக்கென்று வைத்திருக்கிறார். உலகம் முழுவதிலும் கர்த்தருக்கென்று ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஒரு பங்குனா எவ்வளவு? அது எத்தனை கோடின்னு சொல்ல முடியுமா? இதற்கு முன்னே இருந்த ஜெனரேஷன், இனி வரக்கூடியவங்க, இப்போ இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் சேர்த்து தான் தேவன் தமக்கென்று ஒரு பங்கு, அவருக்காக ஒரு பங்கை வைத்திருக்கிறார். இந்த ஒரு பங்கு என்பது 10ல் 1, 5ல் 1, எத்தனையில 1? எத்தனையில 1? ஒரு பங்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு பங்கு, அது எத்தனையில 1? கர்த்தர் வேதத்துல அதையும் எழுதி வைத்திருக்கிறார். சகரியா 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை
வாசிங்க. தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷரை சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும். அது மீதியா இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ 3வது பங்கு அது அவருக்கென்று மீதியாக வைக்கப்படுகிறது. அப்போ மொத்தம் 3 பங்கு உலகம் முழுவதிலும் இருந்தவர்கள், இருக்கிறவர்கள், வருகிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் 3 பங்காக வகுத்து தேசமெங்கும் சம்பவிக்கக்கூடிய காரியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேசமெங்கும் சம்பவிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா மக்களிலும் 2 பங்கு மக்களை தேவன் என்ன பண்ணுவாராம், அவர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 2 பங்கு மக்கள் அழிஞ்சு போவாங்க. 1 பங்கை மீதியாய் வைக்கிறார். அந்த 1 பங்கை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர் சபைக்கு 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொன்னார். இப்ப வாசிங்க. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி 1 பங்கு மீதியா இருக்கும். 1 பங்கு அவருக்காக மீதியா இருக்கும். எப்படி 7000 பேரை எனக்கு நான் மீதியா வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரோ, அப்படி போல 1 பங்கு எனக்காக வைத்திருக்கிறேன். அப்போ மொத்தமே பங்கு 3 பங்குல 2 பங்கு மாண்டு அழிந்து போகும், சங்கரிக்கப்பட்டு அழிந்து போகும். 1 பங்கை தேவன் தமக்கென்று வைத்திருக்கிறார். தமக்கென்று வைத்திருக்கிற அந்த 1 பங்கை, அந்த 3ஆம் பங்கை அவர் என்ன செய்வாராம்? 9வது வசனம், சகரியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி அவருடைய பிள்ளைங்களை புடமிட்டு பரிசுத்தப்படுத்துகிறார். அக்கினிக்கு உட்படுத்தி. ஆகவேதான் பேதுரு சொன்னார், உங்களை சுற்றிலும் எரியக்கூடிய அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காதீங்க. கர்த்தருடைய நாளிலே நீங்கள் மகிமைப்படும்படி, கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படும்படி என்று சொன்னார். ஆகவே அக்கினிக்கு உட்பட பண்ணி 3ஆம் பங்கு அவருக்கு உரியது. அவருக்காக அதை மீதியாய் வைத்திருக்கிறார். ஆகவே அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறார். வெள்ளிய உருக்குனா அதில் இருக்கிற களிம்பெல்லாம் போயிடும், சுத்த வெள்ளி கிடைக்கும். பொன்னை புடமிட்டால் அது நல்ல பசும் பொன் கிடைக்கும், மற்ற கழிவு களம்பெல்லாம் போயிடும். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை அவர் தகுதிப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். வெள்ளியை போல பொன்னை போல புடமிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். வெள்ளியை போல பொன்னை போல தேவன் 3ஆம் பங்கை அவர் சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார், அவருடைய சுதந்திரமாய் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர்கள் கர்த்தரை சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். இவர்கள் என் ஜனம். ஆகவே பூமியில அவருக்கென்று 1 பங்கு, 3 பங்குல 1 பங்கு அவருக்கு. 10ல் 1 அல்ல, 5ல் 1 அல்ல, 3ல் 1. அது கர்த்தருக்கு அவருக்காக 1 பங்கு ஜனத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறார். அவர்களை நான் என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் கர்த்தர் என் தேவன் என்று அவங்க சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அவருக்கென்று 1 பங்கை வச்சிருக்கிறார். நமக்கு தெரியல, கொஞ்சம் ஜனங்க தான்
ஏதோ ஒரு பிரசன்ட் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் உலகம் முழுவதிலும் தமக்கென்று ஒரு பங்கை வைத்திருக்கிறார். ஆகவே குறித்த நாளிலே அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவார். அவர் தமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒரு பங்கு ஜனம் வெள்ளியை போல பொன்னை போல புடமிடப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆகவே கர்த்தரை அவங்க சந்திப்பாங்க. நாம் அந்த கூட்டத்தில் இருக்கணும். அந்த ஒரு பங்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பங்கு ஜனக்கூட்டம், அது எத்தனை கோடி இருக்குமோ சொல்ல முடியாது. அந்த கூட்டத்திலே நாம் காணப்பட வேண்டும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் வெள்ளியை போல பொன்னை போல நம்ம புடமிடப்படுகிறோம். அதை நம்ம துக்கமாக எடுத்துக்கொள்ள கூடாது. நம்மளை சுற்றும் எரியக்கூடிய அக்கினியை குறித்து ஏதோ புதுமை, யாருக்கும் வராத சோதனை எனக்கு வந்துருச்சு என்று திகைக்க கூடாது. அது நாம் சந்தோஷப்படுவதற்காகவே, நாம் தகுதியாக்கப்படுவதற்காகவே இந்த துன்பங்கள் சோதனைகள் என்று பார்க்கிறோம். பரலோகத்தில் அவர்கிட்ட திரள் கூட்ட ஜனம் நிற்கிறாங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத திரள் கூட்ட ஜனம் வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலை பிடித்து அவங்க பெரும் கூட்ட ஜனம் நின்று கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்னதாக, அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக. யோவான் தரிசனத்தில் பார்க்குறான். அப்போ 24 மூப்பர்களிலே ஒரு மூப்பன் கேட்பான், இவங்கெல்லாம் யாரு, எங்கிருந்து வந்திருக்காங்க என்று கேட்கும் போது யோவான் என்ன சொல்லுவான்? ஆண்டவனே, அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ மூப்பன் கொடுத்த பதிலனை, இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். தங்கள் அங்கியை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவங்க புறப்பட்டு வந்த இடம் எது? அமெரிக்கா இல்லை, ரஷ்யா இல்லை, சைனா இல்லை, இந்தியா இல்லை. இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. அது என்ன இடம்? மிகுந்த உபத்திரவம். வெள்ளியை போல பொன்னை போல புடமிட்டு ஒரு பங்கு ஜனத்தை அவருக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிங்கத வெளிப்படுத்தல். அதற்கு நான் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும், அது உமக்கே தெரியும் என்றே. அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஒரு நாளைக்கு இந்த பாடுகள் எல்லாம் ஓய்ந்து நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்ம நிற்க போறோம். அந்த ஒரு பங்கு ஜனக்கூட்டத்துல நாமும் இருக்கிறோம். அது எவ்வளவு சந்தோஷம். ஆகவே தான் பூமிக்குரிய சுதந்திரம் ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய சுதந்திரம் ஒன்று இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல விசுவாசிகள் இந்த மேலான சுதந்திரம் அது எங்களுக்கு போதும் என்றுதான் தங்கள் ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையிட கொடுத்தாங்களாம். யார் வேணாலும் தூக்கிட்டு போங்க, யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, மேலான ஒரு சுதந்திரம் எங்களுக்கு நிலையானது, அழியாதது, மாசற்றது, வாடாதது இருக்கிறே என்று சந்தோஷப்பட்டாங்க. ஆம், இந்த பூமிக்குரிய சுதந்திரம் கர்த்தர் வெளிப்படுவதற்கு அடையாளம். ஆவிக்குரிய சுதந்திரம் நாம் கர்த்தரை சந்திக்க போகிறோம் என்பதற்கு அடையாளம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசின கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீர் எங்களுடைய சுதந்திரமாய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் கொடுத்த சத்தியத்திற்காக, உம்முடைய வேதத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேதம் எங்களுக்கு சுதந்திரமாய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலும் விடுதலை இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல், மெய்யான விடுதலைக்காக ஏங்குகின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதலையின் மாதத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, சுதந்திரமான இந்த தேசத்திலே எங்களுடைய சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது,
ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் மெய்யான விடுதலையை நீரே தர வேண்டுமாறு உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே தன்னுடைய இஷ்டப்படி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம்ப்பா. ஒவ்வொருவருக்கும் நீரே மெய்யான விடுதலையை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த விடுதலையின் மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் மெய்யான விடுதலையை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சூழ்நிலையிலும் கூட கஷ்டப்படுகிற, துயரப்படுகிற, பாரப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த வைரஸின் தாக்கத்தினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு தேசத்திற்காக, மாநிலங்களுக்காக உம்மிடத்திலே வருகிறோம்ப்பா. இந்த சுதந்திர மாதத்திலே ஆண்டவரே மெய்யான ஒரு சுதந்திரத்தை இந்த வைரஸின் தாக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே மறைத்து, ஆண்டவரே உம்முடைய செட்டைகளில் மறைத்து ஒவ்வொருவருக்கும் சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வைரஸின் பிடியிலே ஆண்டவரே ஒவ்வொருவரும் கஷ்டப்படு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தந்து ஆண்டவரே மெய்யான மகிழ்ச்சியை அவர்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.